ஆ இப்ப இப்போ இப்ப கேட்கும் பாருடா டேய்! நீ பேசுடா. மதனண்ணா. ஆ இப்ப பாரு எப்படி சொன்னேன்ல. சொல்லு. அப்பா! சொல்லு. அண்ணா நீங்க உள்ள வந்தா சப்ரஸ்ட்ன்னு வந்துருதுங்கண்ணா. அதான்டா இப்ப குடுத்துட்டேன்டா. அது எக்ஸிட் பண்ணி வரணும்டா. அப்பதானே உனக்கு ரோல் இத வரும். சொல்லு. அண்ணா ஓகேங்கண்ணா. ஆக்சுவலா இப்ப என்ன இதுன்னா, ப்ரோ ஆனா இது ரூபன் ராஜ் ப்ரோ நடந்தது நீயுமே உண்மையா எக்ஸிட் பண்ணிட்டு வந்துருத்தல. அப்பதான் செட் ஆகும். நீ இது பண்ணணும். சொல்றா. அ ஆனா ஆக்சுவலா இது ரியலா நடந்த ஒரு விஷயம்னா, நான் ம். முன்னாடியே மதர் ப்ராமிஸ் கூட பண்ணிடுறேன். ஆக்சுவலா ம். நடந்தத சொல்றேன். ம். அ அ இங்க இந்த வீட்டுக்கு வந்து இங்க இங்க தங்கி இங்க தாங்க ஒர்க் பண்றதுக்காக அதான் நான் சொன்னேன் இல்லைங்கண்ணா. எல்லாம் 5 பேர் இங்க வந்து 5 பேரா வந்திருந்தோம். இப்ப வந்து ஒரு 4 பேர் இருக்கோங்கண்ணா. ஒருத்தர் கிளம்பிட்டாரு. ம். ஆக்சுவலா இங்க என்ன இஷ்யூனா, இங்க வந்து அதாவது வந்து கொஞ்ச நாள் நல்லாதாங்கண்ணா போயிட்டு இருந்துச்சு. ம். வந்ததுல இருந்தே ஒரே ப்ராப்ளம்ஸா அதாவது ரொம்ப டவுனா அதாவது முன்னாடி இருந்தத விட எங்க கோயம்புத்தூர் வந்து ரொம்ப இந்த வீட்ல வந்ததுல இருந்து ஒரு 1 மாசமா ரொம்ப டவுன் ஆயிட்டேங்கண்ணா. ம். கன்டினியூஸா ப்ராப்ளம் மேல ப்ராப்ளம் ஏதாவது ஒரு இஷ்யூ. அதாவது எங்கேயுமே போக முடியாம அதிகமா வீட்ல இருந்தது நான் தாங்கண்ணா. இது இப்படியே அடுத்தல என்ன இந்த வீட்ல என்ன பிரச்சனைங்கிறதே ஆக்சுவலா தெரியாதுங்கண்ணா. ம். ஓட்டி வீடுங்கண்ணா. பெரிய அபார்ட்மெண்ட் இருக்கு. அத ஒட்டுனாப்லயே இப்ப இது பழைய ஓட்டு வீடுங்கண்ணா. டெமாலிஷ் கண்டிஷன்ல இருக்கேன். நாங்க அப்படியே வாடகைக்கு இத எடுத்துக்கிட்டோம் சமைக்கிறதுக்காக. ம். ஆக்சுவலா இது என்னடா பிரச்சனை வந்துட்டே இருக்குதுன்னு சொல்லிட்டு பக்கத்து வீட்ல அவங்க இதே மாதிரியே சேம் அந்த ஓட்டு வீடு அந்த லைன்லயே 2வது ஓட்டு வீடு இருக்கு. ஒட்டியே ஒரு செவுருக்கு அந்த பக்கம் இந்த பக்கம். ம். அவங்க வந்துட்டு அவங்க போன வரும்போது என்ன ப்ரோ சாப்பிட்டீங்களா அப்படி இப்படின்னு கேட்போம். அவங்கள்ட்ட ஒரு நாள் கேட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட இந்த மாதிரி ஆனா என்ன ஏதோ பிரச்சனை அந்த வீட்ல இதுக்கு முன்னாடி ஏதோ பிரச்சனை. ஆனா வீட்டுக்குள்ள ஒரு சிவன் போட்டோ என்னோட ஹைட்டுக்கு ஒரு சிவன் போட்டோ வரைஞ்சு வச்சிருக்காங்கண்ணா. ம். முன்னாடியே வறண்டால ம். சிவன் போட்டோ வரைஞ்சு வச்சீங்கன்னா எங்க வீட்ல கார்னர்ல ஒரு பெரிய ஆணி அடிச்சு வச்சிருக்காங்க. ம். வீட்டுக்குள்ளேயே ஆணி அடிச்சு வச்சிருக்காங்கண்ணா. இதெல்லாம் நான் லைவா போட்டோலயே வேணா காட்டுறேங்கண்ணா. வீட்டுக்குள்ள படுக்கிற இடத்துல ஆணி அடிச்சு வச்சிருக்கேன். எங்க சரி காட்டு? என்னடா இருக்கும் போய் காட்டுனாவே எப்படி தெரியுமே. உன்ன கேமரா ஆன் அண்ணா பண்ணி காட்டு எப்படி? தெரியுங்களா அண்ணா எப்படி கேமரா ஆன் இருங்கண்ணா அப்படியே லைன்ல இருக்குண்ணா. அப்படியே அப்படியே அதிலேயே ஆன் போட்டுருக்கும் பண்ணிக்கலாமா? பாரு. அதிலேயே போட்டுருக்கும் பாரு ஒரு கேமரா. நிமிஷம் தெரியுது. ஒரு நிமிஷம்ண்ணா. தெரியுது. ஆமா. ஐயோ ப்ரோ! என்ன ப்ரோ பார்க்கறதுக்கே பயங்கரமா இருக்கா? தெரியுது தல. அண்ணா எனக்கு எதுவும் தெரியலங்கண்ணா. உனக்கு எதுவும் தெரியாது. ஆனா அப்படியே கேமரா திருப்பி அந்த பக்கம் பேக் கேமரா காட்டு. என்ன அண்ணா தல? இது எப்படி போடுறதுங்கண்ணா? உங்க கேமரா சைடுல இருக்கும் பாருங்க ப்ரோ. ஃபிளிப் பண்ற மாதிரி ஒரு கிளிப் ஆப்ஷன். ஏன் ப்ரோ ஆஃப் பண்ணிட்டேன் மறுபடியும்? அண்ணா ஒரு நிமிஷங்கண்ணா. கேமரா ஆன். ஐயய்யோ! இன்னைக்கு நைட் ஏதோ சம்பவம் இருக்கு. ஏன் ப்ரோ கோபிகிருஷ்ணன் இந்த மாதிரி சுடுகாட்டுக்கு ப்ரோ தெரியுது ப்ரோ. அண்ணா ஆனே சார் மாடியில இருக்காங்கண்ணா. பயப்படாதீங்கடா வாங்கடா. அண்ணா ப்ரோ அண்ணா ஆமாமா. உங்களுக்கு தெரியுதுல்ல எனக்கு தெரியலண்ணா. உங்களுக்கு தெரியுதுல்ல? ஆமா ப்ரோ தெரியும். தெரியுது ப்ரோ. அண்ணா அப்படியே போட்டாங்கண்ணா. ரூமுக்கு போட்டாங்கண்ணா. போ ப்ரோ. தெரியுது ப்ரோ. அண்ணா இருங்க நான் கீழே போறேன். கொடூரமா இருக்கத்துல. அண்ணா பேக் கேமரா தான் இருக்கு. ஆமா என்ன தல மாடியில ஏதோ நின்னுட்டு பேசிட்டு இருக்கிற நைட் நேரத்துல. அண்ணா ஆமாங்கண்ணா இல்ல தூக்கம். அண்ணா கீழே இருங்கண்ணா ஒரு நிமிஷங்கண்ணா. கீழே எங்க ரூமுக்கு போறேங்கண்ணா. தெரியுதாடா உங்களுக்குலாம் ஒரு மாதிரியா இருக்குடா எனக்கு. அண்ணா இது வந்து மேல பசங்க தங்கி இருக்காங்கண்ணா. எங்களுக்கு தனியா கீழே எடுத்துருக்கோங்கண்ணா. இருங்க. ஓகே. இன்னைக்கு இருக்கு டிமாண்ட் காலனி. அதான் ப்ரோ கண்ணு மூட்டு போயிட்டாரு ப்ளீஸ். சவுண்ட் ரொம்ப தூரம் இல்லையே. டேய் இங்க தான்டா இருக்கறேன். எந்திரிச்சு ஹலோ கால் வலிக்குதுன்னு போய் பண்ணிட்டு ஆமா இங்க தான் ப்ரோ இருக்கேன். அண்ணா ஒரு காட்டு. நிமிஷங்கண்ணா. அப்படியே வீட்டு என்ட்ரன்ஸ்ல இருந்து உள்ள போயிருந்தேங்கண்ணா. நைட்ல தெரியுதாங்கண்ணா? இப்ப தெரியும். தெரியுது ப்ரோ. தெரியுது எல்லாமே தெரியுது. என்ன ப்ரோ? இதாங்கண்ணா வீடு ஆக்சுவலா. ஆமா. இப்ப இருங்கண்ணா. அப்படியே உள்ள போறேங்கண்ணா. எங்க ரூம் காட்டுறேங்கண்ணா. அண்ணா தெளிவா தெரியுதுல்ல? எல்லாமே சூப்பரா தெரியுதுல. கிளாரிட்டியோட இருக்குது. பேய் படம் பார்க்குற மாதிரி இருக்குது. அண்ணா ஒரு கோபி நிமிஷங்கண்ணா. ப்ரோ எங்க இந்த ரூம் மாதிரி அப்படியே காட்டுறேங்கண்ணா. சுடுகாட்டுக்கெல்லாம் போறதெல்லாம் வீடியோவா இருந்தா எப்படி இருக்கும்? வெறியா இருக்கும்ல நைட் நேரத்துல. ப்ரோ ஆஃப் ஆயிடுச்சு ப்ரோ வீடியோ. அண்ணா ஆஃப் ஆயிடுச்சா? முக்கியமான நேரத்துல. ஆமா தல. இப்ப ஆயிடுச்சாங்கண்ணா? ஆன் ஆயிடுச்சு. அண்ணா இதாங்கண்ணா எங்க ரூமு. ஓகே. ஆமா ப்ரோ. இருங்கண்ணா லைட் இதுவே போடுறேங்க. பேய் படம் மாதிரி இருக்கு ப்ரோ. லைட் கீட்டு போட்டது ஆன்டி பாத்து. அண்ணா ஆமா இது தல பக்கத்து பால் வீடுங்கண்ணா. ஆமாடா பால் அடைஞ்ச ப்ரோங்களா மாதிரி தான் ப்ரோ இருக்கு. ஐயோ இப்படி தல அண்ணா நைட் இருங்க. இங்கெல்லாம் இருக்கிறா பயமா இல்ல? ஆமா டி ஏய் உண்மையாலுமே ப்ரோ. ஆமா எல்லாம் படுத்து தூங்கிட்டு ஆமா ஆமாடா சிவன் போட்டோடா. ஐயோ ஏய் பயமா வருது. நீ வேற ஏத்தல எங்க ப்ரோ ஆன் வச்சுக்கிறாங்க. இல்லைங்கண்ணா. எது ப்ரோ அந்த ஆணி? ஆணி எங்க ப்ரோ இருக்கு? ஆமாடா ஆணி அடிச்சு வச்சுக்கிறாங்க.
ஐயோ அவங்க ஒருத்தர் தூங்கிட்டு இருக்காரு. சிவன்ல பாதி வேலு சொல்லுத்தல இப்ப கதையை சொல்லுத்தல அவரெல்லாம் காட்டாத்தல பிரைவசி மேட்டர் அவர் தூங்குறதான் காட்டாத்தல எப்படி ப்ரோ இதை வச்சு தூங்குறீங்க நீங்க நைட்டு ஆனா ஒரு நிமிஷம் இங்க வெளியே வந்துருக்கணும். இப்ப சொல்லுத்தல இப்ப கேமரா திருப்பி வச்சு நீ சொல்லுத்தல கதைய கேக்குறோம் நாங்க. ஆனா ஒரு நிமிஷம்ண்ணா ஐயோ உங்களுக்கு பேசுனது ஏன்டா ஈஸ்வா இந்த மாதிரி அந்த ஆறு கூட்டு போய் பெய்க்கிற சொசனம் எப்படி இருக்கும் சடப்பேய் வருமா சடப்பேய் ஒரு ஆய் சொல்லுங்க ஆடியன்ஸுக்கு அப்படின்னு வெறியா இருக்கும்ல எப்படியா சாட்ல தான் கிளம்பி போடா அந்த இடத்துக்கு அந்த ground க்கு. டேய் சாய் போடா டேய் ஈஸ்வா அந்த இடத்துக்கு போய் வீடியோ போடுறா காட்டுறா எங்களுக்கு சடப்பேய ஆனா மாடிக்கு வந்துடுறீங்களா? வந்துரு ப்ரோ. இவர் 4 மணிக்கு மாடியில நின்னு பேசுறதே பெரிய விஷயம். ஆமாடா தைரியமா பேசுறானே வெறியா மாட பேயாது கூவாது அப்படின்ட்டு அதுவும் பேய் பத்தியே பேசிட்டு இருக்கானே அதுவும் எப்படி பாரு அந்த போட்டோ பக்கத்துல ஆணி அடிச்சுனா அங்கேயே ஒருத்தன் பக்கத்துல படுத்து தூங்கிட்டு இருக்கான் பயமே இல்லாம அம்பாள் பாரு, அதே வீட்டு மாடியில அத பத்தியே கம்ப்ளைண்ட் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்க பேய் பத்தி ஏய்யோ என்ன அவ்வளவு தைரியமான ஆளாகுற நீ ஆளை அண்ணா கூட்டு தெரியுதாங்க? தெரியுது ப்ரோ சொல்லு ப்ரோ ஹாய் ப்ரோ ஹாய் அண்ணா லவ் யூண்ணா. லவ் யூ ப்ரோ நான் பாக்குறதுக்கே நான் உன்னை பார்த்தாவே நல்லவமா இருக்கு ப்ரோ அழகா இருக்கிற சூப்பர்ல ஆனா இல்ல நான் கொஞ்சம் ஹேர் கட் எல்லாம் பண்ணலீங்கண்ணா இங்க வந்து. பரவாயில்ல சூப்பரா மியூட் பண்ணிட்டு சொல்லிட்டாங்கண்ணா. மியூட் அப்படியே சொல்லுத்தல அப்பதான் அவன் எக்ஸ்பிரஷன்லாம் பார்த்து நாங்க உண்மையா சொல்றோமா பொய் சொல்றோமான்னு தெரியும் எங்களுக்கு சொல்லுத்தல. ஆனா எனக்கு எப்படி என்னோட ஃபேஸ் எப்படி தெரியலங்கண்ணா. நல்லா தான் தெரியுதுல கொஞ்சம் கேமரா செவுரு மேல வச்சுக்கோ செவுரு மேல வச்சுட்டு நல்லா டீட்டெயிலா பேசு அது வருகிறது பேய் ஐயோ நீ லைட் மாத்துறத பார்த்தா நீயே பேய் மாதிரி தான் இருக்கிற கொஞ்சம் லைட் ஒருவேளை கடைசியில ஓகே ஓகே பின்னாடி ஏதோ வெள்ளை கலர்ல அண்ணா தெரியுது. ஒரே நிமிஷம்ண்ணா. இல்ல டேய் அவன் கண்ணுல போற லைட்ல எரியுது ஒரு மாதிரி கவுன்சரியா அண்ணா கேக்குதுங்கண்ணா? கேக்குது ப்ரோ அண்ணா தெரியுதுங்கண்ணா? தெரியுது ப்ரோ தெரியுது ஐயோ இப்ப அண்ணா தெரியும் ஓகேவா கேமரா வெஸ்டிங்ண்ணா. இல்ல கொஞ்சம் ஆப்போசிட் சைடுல வைக்கணும் தல நீ இப்ப கருகருன்னு ஒரு மாதிரி நீயே பேய்மா இருக்கிற. அண்ணா கேமரா நீ வைக்க இப்படி வேணா பிடிச்சிக்கிறேங்கண்ணா. அப்படி இல்ல ஒரு இடத்து அந்த மேல பாரு அங்க இது இருக்கு பாரு கம்பி இருக்கு பாரு அந்த கம்பியில் நிக்க வச்சிரு பின்னாடி பாரு பின்னாடி அப்படியே பாரு கம்பி அந்த கம்பியில் நிக்க வச்சு அங்க வச்சிரு ஆனா இது செவருங்கண்ணா அது இதுல வைக்க முடியாதுங்கண்ணா. சரி ஓகே நீ கையிலே வச்சுட்டு பேசு சரி கதையை சொல் ஆனா ஆக்சுவலா என்னன்னா தெரியுதுண்ணா இப்போ ஓகே தானே இப்படி ஓகே தானே சூப்பரா ப்ரோ எத்தனை பேர் உனக்கு ப்ரப்போஸ் பண்ண போறாங்கன்னு எனக்கே தெரியல அழகா பார்த்து சொல்லு சிரிக்க எங்க ஒரு வெக்க போடுற மாதிரி ஆனா சீரியஸா ஆனா உங்களோட அதான் உங்க ஆனா நீங்க சொன்னீங்க இல்லைங்கண்ணா அந்த வழியில தான் வர பையனுங்கண்ணா. ஓகே அதாவது இந்த மாதிரி இந்த ஆனா பேட் வெட்ஸ் இந்த சாமி இதெல்லாம் வந்து அதெல்லாம் சும்மா ப்ரோ அது வந்து உன்னை ஏமாத்தி பாக்குற மாதிரி இல்ல ஜூஸ் ரைட்ல இல்ல நீ இல்ல இங்க சொல்றேன் ப்ரோ. ஆமா லெஃப்ட் சைடுல ப்ரோ லெஃப்ட் சைடுல பின்னாடி பாரு ப்ரோ ஏதோ யாரும் நின்னு வெட்டி பாக்குற மாதிரி இருக்கு துணி பின்னாடி தல பின்னாடி லெஃப்ட் பின்னாடி அங்கதான் அந்த தான் அங்க பிரவுன் கலர் துணியில இருந்து எட்டி பாக்குற மாதிரி இருக்கு யாரோ. ஆனா ஆனா இது வீட்டுல ஒரு 1.5 மாசமா தூக்கமே இல்லைங்கண்ணா. ஆக்சுவலா என்ன இஷ்யூனா சொல்லிட்டாங்கண்ணா என்ன நடந்துச்சுன்னு. சொல்லு ஆனா இல்லைங்கண்ணா ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி இங்க வீட்டுக்கு வந்ததுல இருந்தே பிரச்சனை ஆகிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு பக்கத்து வீட்டுல வந்து கேட்டேங்கண்ணா நானு. ஆனா இந்த மாதிரி இந்த வீட்டுல ஆல்ரெடி ஏதோ பிரச்சனைக்கு இருந்துச்சா நான் என்ன நினைச்சிட்டேன்னா ஆல்ரெடி இங்க இந்த வேற ஏதோ பசங்க இது தங்கி ஏதோ பிரச்சனை இல்லை. ஆனா கண்டிப்பா இங்க ஏதோ பிரச்சனை ஒரு அப்நார்மலா நடந்துட்டே இருந்துச்சுங்கண்ணா. அப்நார்மலா நடந்துட்டே இருந்துச்சு. சரி என்னடா ரொம்ப பினான்சியலும் ரொம்ப அதாவது ஒரு வீடுனா ஒரு ராசி இருக்கு இல்லைங்கண்ணா. அது ரொம்ப இந்த வீடு வந்து ரொம்ப டவுன் பண்ற மாதிரி ஆயிடுச்சுங்கண்ணா. ரொம்ப டவுன் ஆகுற மாதிரி ஆயிடுச்சுங்கண்ணா இந்த வீடு. என்னடான்னு கேட்கும் போது பக்கத்து வீட்டுல வந்து கேட்டேங்கண்ணா இந்த மாதிரி என்ன பிரச்சனை இந்த மாதிரி ஒரு மாதிரியா இருக்கு அப்நார்மலாவே நடந்துட்டு இருக்குங்கண்ணா. அவங்கதான் ஃபர்ஸ்ட் என்ன சொன்னாங்கன்னா ப்ரோ நீங்க இப்ப இன்னொரு அண்ணா வந்து என்ன சொன்னாங்கன்னா நான் இவன்கிட்ட கேட்டுட்டே இருந்தேன் என்ன ஒரு வாரம் வந்து அமைதியாவே இருக்கிறாங்க எந்த பிரச்சனையும் இல்லாம கேட்டுட்டு இருந்தேன். அந்த Dress எப்படி ஆடுது இந்த எல்லோ கலர் சட்டை காத்து ப்ரோ யாரோ வந்து எட்டி பார்த்துட்டு போன மாதிரி தானே இருந்துச்சு அந்த எல்லோ சட்டுக்கும் அந்த இந்த ப்ரௌன் கலர் சட்டைக்கு நடுவுல. ஆனா நீங்க சும்மா இது நீங்க ஆனா நீங்க இதெல்லாம் உங்களுக்கு நம்ப மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். லைவ்ல போயிட்டு பின்னாடி போய் ரீப்ளே பண்ணி பாரு உனக்கு கண்டிப்பா தெரியும். 4K வச்சு பாரு தெரியும் உனக்கு. சொல்லு அண்ணா
மதனண்ணா, ஆனா ஓகே. நீங்க நீங்க இதெல்லாம் நம்புற கேரக்டரே கிடையாது எனக்கு தெரியும். நான் நடந்ததை மட்டும் சொல்லிடுறீங்களா? சொல்லு. அப்புறம் என்னாச்சு, ஒரு நாள் இதே மாதிரிதான். ஓகே, அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அதுக்கப்புறம் தான் அவங்க சொன்னாங்க, இந்த மாதிரி வந்து இந்த வீட்டுல வந்து இல்ல ப்ரோ, ஆல்ரெடி அவங்க டேடியை வந்து கொஞ்சம் பிரச்சனையா இருக்கும்போது கரெக்டா ஒரு 5 இயர்ஸ்க்கு முன்னாடியே அடிச்சு ஆம்புலன்ஸ் வர்றதுக்குள்ள தூக்குல தொங்க விடுற மாதிரி தொங்க விட்டு கொண்டுட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இந்த அப்புறம் கதைலாம் எங்களுக்கு வேணாம் வந்து அதை கேட்டு தல. அதை இந்த கேட்டு மாதிரி இந்த கதைலாம் வேணாம் தல. பேய் மட்டும் வர சொல்லிட்டு சொல்லு தல. ஆனா இல்லைங்கண்ணா, இல்ல அந்த மாதிரி சொன்னாங்க. அது வந்து கேட்டு ரொம்ப ஒரு மாதிரி அதுல இருந்து ஒரு 5 இயர்ஸ் 6 இயர்ஸா ரொம்ப ஒரு மாதிரி அப்நார்மலா ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் நடக்கிறது. சரி ஓகே, இதெல்லாம் சும்மா. நான் வந்து இதாங்கண்ணா, இங்க பாருங்கண்ணா, முனீஸ்வரன் கோயில போயிட்டு நான் சாமியை கும்பிட மாட்டேங்கண்ணா, நானே போய் கயிறு கட்டிட்டு வந்துட்டேங்கண்ணா. இந்த கயிறு இப்ப காப்பாத்திருமோண்ணா? ஆனா கயிறு காப்பாத்துதுங்கண்ணா, வீட்டுல இருந்து கட்டி பின்னாடி தெரியுதா? லெஃப்ட்ல பின்னாடி தெரியுதா? ஏய் உண்மையே சொல்லு, சத்தியமா நீ பார்த்ததானே இப்போ பின்னாடி ஒரு ஆள் நிக்கிறத? பொய் சொல்லாத ஜூஸ். இப்ப டக்குனு கேமரா பண்ணும்போது பின்னாடி ஒரு அந்த அவர் சொன்ன அந்த ஆள் நிக்கிற மாதிரி இல்ல? அண்ணா என்ன நான் சொல்லிடுறேண்ணா, இருங்கண்ணா, மாடியில இருக்கேன். பயம் ஆனா இருங்கண்ணா, என்ன பயம் எல்லாம் கிடையாதுங்கண்ணா, இவ்வளவு நாள் இருந்துட்டேன். ஓகே, ஆக்சுவலா என்ன இஷ்யூனா, இது மாதிரிங்கண்ணா பிரச்சனை நடந்துட்டே இருந்தது. இந்த மாதிரி சொல்லிட்டாங்க. ஹலோ பின்னாடி அந்த ஃபேண்ட் பின்னாடி பாரு ஜூஸ். சத்தியமா சொல்லு ஜூஸ், சத்தியமா நீ எதுவும் பாக்கல? நெவுருது பேண்ட் பின்னாடி லெஃப்ட்ல அந்த பேண்ட் பின்னாடி. இப்போ அதுக்கு அப்படியே ஆப்போசிட் சைடுல பேண்ட்டுக்கு சைடுல யாரோ ஜூஸ் பேண்ட்டுக்கு பின்னாடி லைட் மாதிரி தெரியல ஜூஸ். அந்த பேண்ட்டுக்கு கீழே ஏதோ கண்ணு முழிச்சு பாக்குற மாதிரி இல்ல? பேண்டோட இது ப்ரோ, அது பேண்டோட வெளிச்சம் ப்ரோ. எதுங்கண்ணா பின்னாடி ப்ரோ? உனக்கு பின்னாடி ப்ரோ, இந்த பின்னாடி ஒரு பேண்ட், வெள்ளை கலர் பேண்ட் இது பண்ணிருக்கியா? இந்த பக்கம் அங்க ஒரு வெள்ளை கலர் பேண்ட் தெரியுதா ப்ரோ? அந்த பேண்ட்டுக்கு பின்னாடி யாரோ எட்டி பாக்குற மாதிரி இருக்கு ப்ரோ ஒவ்வொரு வாட்டியும். ஓகே, கீழ பாருங்க, அது சின்ன. ஒவ்வொரு வாட்டியும் நீ சொல்லும்போது அங்க யாரோ வந்து எட்டி பார்த்துட்டு போற மாதிரி இருக்கு ப்ரோ. ஓகே சொல்லு. இல்லைங்கண்ணா, ஆனா சொல்லிடுறேங்கண்ணா, எதுவும் இல்லைங்கண்ணா, அது காசுக்கு இது பண்ணுது. ஓகே. ஆக்சுவலா என்னன்னா, இந்த மாதிரி நடந்த பிரச்சனையா இருக்குங்கண்ணா. ஆக்சுவலா என்ன இஷ்யூனா, எப்ப நான் பயந்துன்னு சொல்றேங்கண்ணா, நான் பயப்படவே மாட்டேங்கண்ணா. இந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ், சாமி கோயிலுக்குள்ள அதிகமா சாமி கும்பிட மாட்டேங்கண்ணா. நம்ம அதெல்லாம் சும்மா, அதாவது அந்த மாதிரி டைப்புங்கண்ணா. ஆக்சுவலா எப்ப ஃபர்ஸ்ட் டைம் நான் இந்த கயிறுலாம் கட்டி கயிறு காப்பாத்துறதுங்கண்ணா, ஒரு நம்பிக்கையில கட்டினதுங்கண்ணா. ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் டைம் எப்ப பயந்தேன்னா, வீட்டுல யாருமே இல்லைங்கண்ணா. சாயங்காலம் டைம் 4 to 6 வந்து எனக்கு பிரேக்குங்கண்ணா. வீட்டுல வந்து ரெஃப்ரெஷ் ஆயிட்டு ஸ்நாக்ஸ் இது சாப்பிட்டுட்டு, நீங்க கரெக்டா பிரேக் போடுவீங்கல்ல, நீங்க கரெக்டா அந்த பிரேக் போற டைம் நான் வந்து வீட்டுல ரெஃப்ரெஷ் ஆயிட்டு குளிச்சுட்டு இல்லைன்னா சாப்பிட்டுட்டு ஒரு 7 மணி கரெக்டா கிளம்பிடுவாங்கண்ணா. அப்ப என்ன ஆச்சுன்னா, கரெக்டா ஒரு சாயங்காலம் ஒரு 5:30 இருக்கும். 5:30 என்னன்னா, 5:30 டைம்ல வந்துட்டு வீட்டுக்குள்ள வர ஒரு பேட் ஸ்மெல் வந்துச்சுங்கண்ணா. அதாவது ஒரு மாதிரி வீடெல்லாம் கிளீனா தாங்கண்ணா வச்சிருப்போம், பட் ஒரு மாதிரி ஸ்மெல்லு ரொம்ப ஹெவியா, ஒரு மாதிரி அழுத்துற, என்னால ஸ்மெல் சுவாசிக்க முடியாத அளவுக்கு கதவை திறந்ததுமே ஸ்மெல்லு ஹெவியா வந்துச்சுங்கண்ணா. என்னடா பேட் ஸ்மெல் வருது, எலிகளி ஏதாவது கொண்டு வந்து போட்டுருச்சான்னு பார்த்துட்டு, சரி பத்தி குச்சி பத்தி வைக்கல, வீட்டுல எல்லாமே இருக்குங்கண்ணா. சாமி கும்பிட்றதுக்கு வச்சிருக்கோம். அது காலையில சாமி கும்பிட்றதுக்கு போக பத்தி வச்சிருக்கோங்கண்ணா. சரி பத்தி கொளுத்தி வச்சா கொஞ்ச நேரம் ஸ்மெல்லு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பத்தி குச்சியை வந்து கரெக்டா, இது சீரியஸா நடந்துச்சுங்கன்னா, நான் இப்ப அந்த கதவை திறந்துட்டு உள்ள போனேன் இல்லைங்கண்ணா, அந்த என்ட்ரன்ஸ்ல கதவை லாக் பண்ணிட்டு, ஸ்மெல் வருதுன்னு கதவை லாக் பண்ணி ஃபேனை போட்டு விட்டு, சரி பத்தியை ஃபேன் ஆஃப் பண்ணிட்டு பத்தியை கொளுத்துறதுக்கு அந்த முருகர் போட்டாட்ட கொளுத்துறதுக்கு காட்டுறேன். சீரியஸாங்கண்ணா, இது லைவ்ல அம்மா மேல சத்தியமா சொல்றேங்கண்ணா, என் மேல இப்படி நின்னு இப்படி கொளுத்துறேன், மேல அந்த எலும்பு, இவ்வளவு பெரிய எலும்பு வந்து என் மேல முடியல டச் ஆயிட்டு கீழே விழுந்ததுங்கண்ணா. ஆக்சுவலா அப்ப வந்து நான் ஏதோ பயப்படலைங்கண்ணா, எலிதான் மேல இருந்து போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் டைம் ரியலைஸ், அதாவது அந்த இடத்துல பயப்படவே இல்லைங்கண்ணா. கேஷுவலா இந்த எலி தொல்லை தாங்கவே முடியல அப்படின்னு அந்த இடத்துல ஈவினிங் டைமுங்கண்ணா, நல்லா வெளிச்சமா இருக்கிற டைம், அந்த எலும்பை எடுத்து எப்ப பயந்தனா, அந்த எலும்பை எடுத்து டஸ்ட்பின் பக்கத்துல டஸ்ட்பின் இருக்குங்கண்ணா, டஸ்ட்பின்ல போட்டுட்டு பத்தியை பொருத்தி 2 சாமிக்கும் காட்டிட்டு அந்த மேல அந்த இதுல வச்சுட்டுங்கண்ணா, போய் துணியை அலசி போட்டுடலாம்னு சொல்லிட்டு பக்கெட்டை எடுக்கிறதுக்கு உள்ள பாத்ரூம் உள்ளே இருக்கு, அட்டாச் பாத்ரூம் உள்ளே இருக்குங்கண்ணா. அந்த பாத்ரூம் அந்த வாளி எடுத்து, ஆனா கேக்குதாங்கண்ணா? அந்த வாளி எடுக்கிறதுக்காக அப்பதாங்கண்ணா ஃபர்ஸ்ட் டைம் பயப்படுறாங்கண்ணா அந்த வீட்டுல. அந்த வாளி எடுக்கிறதுக்காக பாத்ரூம், அதாவது எலும்பு என் மேல இப்படி மேல என் தலையில இப்படி பட்டு இப்படி கீழே விழுகுது. நான் அந்த பத்தி குச்சியை வந்து அந்த எலும்பை எடுத்து நான் அந்த எலிகளி தூக்கிட்டு சாப்பிட்டு வந்து எங்க மேல இருந்து போட்டிருக்கோம்னு சொல்லிட்டு அதை எடுத்து டஸ்ட்பின் எல்லாம் ஒரு அளவுக்கு ஹைட்டா இருக்கும் டஸ்ட்பின், அந்த டஸ்ட்பின் வீட்டுக்குள்ள இருக்கிற டஸ்ட்பின் அதுக்குள்ள போட்டுட்டு, உள்ள எதுவுமே இல்ல, வெறும் டஸ்ட்பின் மட்டும் தான் இருக்கு காலியா, அதுக்குள்ள போட்டுட்டு
போயிட்டு நேரா ரெஸ்ட் ரூம் போயிட்டு அந்த வாளி பக்கெட்ல துணியெல்லாம் போட்டு தண்ணி புடிச்சிட்டு துவைக்கிறதுக்கு சைடுல கல் இருக்கு துவைக்கிறதுக்காக கதவு கிட்ட வந்து அந்த டஸ்ட்பின்ல பாக்குற அந்த எலும்ப காணும் தான். அந்த எலும்ப காணோங்கிறதுனாலதான் இப்ப வரைக்குமே எனக்கு 1.5 மாசமா அத ஒரு மாதிரி அந்த மாதிரி ஆயிடுச்சுங்களா. சரி ஓகே எலும்ப காணும்னு சொன்னதும் வீட்டுல இருக்கிற ரூம்ல இருக்கிறவங்க எல்லாத்திட்டையும் சொல்லி அப்புறம் தான் இந்த பக்கத்துல காலபைரவர் கோயில் ஒண்ணு இருக்குங்க பேக் சைட்ல அங்க போயிட்டு இந்த மாதிரி 3 எலுமிச்சம்பழம் வாங்கிட்டு வந்து அதாவது அப்ப வரைக்குமே சீரியஸா நாங்க யாருமே இல்லைங்கண்ணா. இத ரூம்ல இருக்கிறவங்க நானே என்னாலே நம்ப பிள்ளைங்கண்ணா. இது ஏன்டா ஒரு எலும்பு வந்து உளுந்துதுங்கிற அது டஸ்ட்பின்ல போட்டு அது காணாம போயிருச்சான் 2024 என்ன நான் கட்டு விட்டுட்டு இருக்கிறேன்னு ரூம்ல இருக்கிற சீரியஸா ரூம்ல இருக்கிறவங்களே நம்பலைங்கண்ணா. என்னென்னமோ சொல்லி பார்த்துட்டேன். அப்புறம் சரி அட்லீஸ்ட் கோயிலுக்குனாச்சும் போயிட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு கோயிலுக்கு போயிட்டு காலபைரவர் கோயிலுக்கு போயிட்டு 4 எலுமிச்சம்பழம் வாங்கி நான் அந்த துணி மாதிரி காட்டினேன் இல்லைங்கண்ணா மேல மேல அதெல்லாம் வந்து 4 இதுக்கும் எலுமிச்சம்பழம் அவரு சாமி கிட்ட வச்சு மடியில வச்சு எலுமிச்சம்பழம் அறுத்து சவுப்பு இதெல்லாம் போட்டு எல்லா ரூமுக்கும் கட்டி விட்டுட்டோங்கண்ணா. சாமி மடியில வச்சு எடுத்துட்டு வந்து எல்லா ரூமுக்கும் மேல கட்டி விட்டுட்டோம். சரி ஓகே கட்டி விட்டுட்டோம். அதுதான் உங்கள்ட்ட காமிச்சாங்கண்ணா. சமையல் ரூம்ல ஒண்ணு நாங்க தூங்குறதுக்கு மேல ஒண்ணு அந்த ஆணி அடிச்சிருக்கு இல்லைங்கண்ணா அது வந்து மட்டும் இங்க முனீஸ்வரர் கோயில் இருக்கு பக்கத்துல இருக்குங்கண்ணா. வாரம் வாரம் ஒருத்தர் மாத்தி சேஞ்சஸ் பண்ணி கோயிலுக்கு போய் வரும்போது வர வழியில தாங்கண்ணா இருக்கு. ஒருத்தரா போயிட்டு எலுமிச்சம்பழம் அதுல எடுத்துட்டு வந்து அதுல வச்சிருவோம். சரி ஓகேங்க இது வச்சாச்சுங்கண்ணா. இதெல்லாம் வீடெல்லாம் ஃபுல்லா அடுத்த நாள் இந்த எலும்பு சாயங்காலம் விழுகுதுன்னா நீ வீட காலி பண்ணிட்டு போக வேண்டியதானடா எங்கேயாச்சும். ஆனா இப்ப வந்து 1.5 மாசம் தாங்கண்ணா ஆகுது. ஒரு வீட்டுல பசங்கள்ட்ட சொன்னதுக்கு அவங்க கொஞ்சம் பினான்சியலா டவுனா இருக்காங்கண்ணா. எனக்கு நீ கிளம்ப வேண்டியதானே கிளம்ப வீட்டுக்கு உங்க வீட்டுக்கு போக வேண்டியது தானே. இந்த மாதிரி பிரச்சனையான இடத்துல யாராவது இருப்பாங்களா? இதுனா படமா? ஆனா அதாங்கண்ணா. அப்புறம் ஆனா இன்னும் 2 விஷயம் நடந்துச்சுங்கண்ணா. அது மட்டும் சொல்லிடுறேங்கண்ணா. நீ சொல்றது எனக்கே பயமாகுதுடா டேய். ஆனா அடுத்து ஒரு 3 நாள் மத்தியானம்னா இது மத்தியான டைம் நல்லா வெளிச்சமா இருக்கிற டைம் கதவை சாத்திட்டு போன் பாத்துட்டு இருக்கேன். அந்த நான் சமையல் ரூம் இருக்கு இல்லைங்கண்ணா அந்த சமையல் ரூம்கிட்ட இப்படி வச்சு இப்படி படுத்துட்டு தலகாணி இப்படி வச்சு பாத்துட்டு இருக்கேன். டப்பா அதாவது ஆக்சுவலா டப்பா வந்து ஒரு எலியே தள்ளி விட்டதுன்னா கீழே தாங்கண்ணா விழுகும். சமையல் ரூம்ல செவுத்துல வந்து டப்பா அடிச்சதுங்கண்ணா. ரியலா சீரியஸாங்கண்ணா. அம்மா மேல ப்ராமிஸா இது லைஃப் டைம்ல எனக்கு நடந்த எனக்கு வந்து இதோ இப்பயும் நான் நம்பலைங்கண்ணா. டப்பா செவுத்துல அடிச்சதுமே ரொம்ப எனக்கு ஒரு மாதிரி அதுங்கண்ணா. அப்புறம் வீட்டுல இந்த டைம் உங்க லைவ் பாத்துட்டு ஒண்ணு ஆர்டர் இல்லைன்னா வீட்டுக்கு வந்து உங்க லைவ் பாத்துட்டே அப்படியே தூங்கிடுவாங்கண்ணா. ஆன்லயே வச்சுட்டு தூங்கிடுவேன். மேல இந்த திட்டு மாதிரி இருந்துச்சுங்க ட்ரெஸ் எல்லாம் வச்சிருந்தல பேக் துணி பேக் வந்து அப்படியே மேல படுத்திருக்கிறேன். என் மேல அப்படியே மேல வந்து உளுந்ததுல இருந்தே வீட்டுல நைட்டு இந்த டைம்ல எல்லாம் தூங்குறது இல்லைங்கண்ணா. நான் கூட சொல்லலைங்கண்ணா. ஆனா படுத்து நல்லா தூங்கி எல்லாமே ஓகே. இவ்வளவு இருக்கவன் எவனாவது அந்த வீட்லயே இருப்பானா? பேய் படத்துல கூட நம்ம பேய் படம் போயிட்டு இருக்கோம் நம்ம கூட சொல்லுவோம்ல என்ன இவ்வளவு நடக்குது அதே வீட்டுல இருப்பாங்களா கிளம்ப வேண்டியதானே அப்படின்னு. அந்த மாதிரிதான் உனக்கும் இவ்வளவு நடக்குது. அட்வான்ஸ் 30,000 ரூபாய் கொடுத்துருக்கோங்க அந்த வீட்டுக்கு. சரிடா 30,000 பெருசா உயிர் பெருசா ஆகும். போயிட்டு அப்புறமேட்டு பேய் எல்லாம் போன பிறகு வரலாம்ல. ஆனா அதங்க இப்போ ஓனர் அண்ணாட்ட வந்து இந்த மாதிரி எல்லாம் அப்நார்மலா நடந்துட்டே இருக்குங்கன்னு சொல்லி அப்புறம் நான் தான் பக்கத்துல இதுக்கப்புறம் தான் பக்கத்துல மல்லிகடை பக்கத்துல ஆப்போசிட்ல மல்லிகடை இருக்குங்க ஆப்போசிட்லயே அவங்ககிட்ட எல்லாம் விசாரிச்சோம். ஆமா இந்த மாதிரி அவன் அடிச்சு கொண்டுட்டாங்க. பட் அதெல்லாம் 5 வருஷமா பக்கத்து வீட்டுல என்ன சொன்னாங்கன்னா ஆனா இது 5 வருஷமா பூட்டிதான் இருந்துச்சு வேற யாருமே வரல. இப்ப நீங்க தான் வந்து அது நான் அப்பயே சொன்னேங்கண்ணா வீடெல்லாம் கிளீன் பண்ணி கொடுங்க சுண்ணாம்பெல்லாம் அடிச்சு கொடுங்கன்ட்டு சொன்னதுக்கு இப்ப வரைக்குமே எதுவுமே இன்னுமுமே நான் தனியா இருந்தேன். நான் வீட்டுல இருக்கிறவங்க யாருமே ஃபீல் பண்ணவே இல்லைங்கண்ணா. அவங்க நான் சொல்றதை வச்சுதான் இன்னும் அந்த கோயிலுக்கு வருது. வீட்டுல இருக்கிறீங்க சரிடா நீ கிளம்ப வேண்டியதானே. ஆனா கிளம்புற அதங்க இங்க இருந்து ஒரு சரி கிளம்பலாம் ஒரு 3 மாதம் இந்த தீபாவளிக்கு மேல காலி பண்ணிட்டு போயிடலாம். தீபாவளி பார்த்தாவே பயமாகுதுடா எல்லாரும் யாருக்கா இருந்தாலும் பாலஞ்ச வீடு உள்ள எவ்வளவு நாள் ப்ரோ இருப்ப வேலையும் பார்த்துட்டு ஆக்சுவலா ஆனா இப்ப உங்களுக்கு லைவ் நீங்க வந்தீங்கல்ல லைவ் இப்ப நீங்க அது வரைக்கும் இங்க தாங்க படுத்திருந்தேன். ஒரு நிமிஷம் தான் இங்க ஒரு விஷயம் இந்த இடத்துல தாங்க படுத்திருந்தேன் எல்லாரும் அது மாதிரி. ஆனா வீடெல்லாம் அம்மா என்ன பார்த்தா எனக்கு உன்னை பார்த்தா தான்டா பைத்தியக்கார மாதிரி இருக்குது பயமாகுது. யாராவது போய் அங்க படுப்பாங்களாடா அப்பயே இப்ப தூங்கிட்டு இருந்தேங்கன்னா இப்ப எப்படி உங்க லைவுக்கு வந்தேன்னா ஆக்சுவலா தூங்கிட்டு இருந்த திடீர்னு ஒரு மாதிரி வீட்டுல இருக்கிறீங்க என்ன சொல்றாங்கன்னா நீ வந்து என்னடா தூக்கத்துல எழுந்திரிச்சு நீ பாட்டுக்கு சிரிக்கிற அப்படி இப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. சரி நைட் டைம் ஒர்க்குக்கு போயிட்டா அந்த பிரச்சனை கிடையாது. விடிய காலையில 5 மணிக்கு வந்துட்டு 5 to 11 மணி வரைக்கும் தூங்கிட்டு 11 மணிக்கு எந்திரிச்சு ஒர்க்குக்கு போய்க்கலாம். ஏன்னா இது பகல் டைமே எல்லாரும் ஒட்டுக்கா வந்துருவாங்க அந்த மாதிரி. இப்ப இன்னைக்கு நைட்டு நல்லா தூங்கிட்டாங்கன்னா எல்லாரும் எந்திரிச்சு வேலைக்கு போயிட்டாங்க. இப்பதான் எல்லாரும் வந்தாங்க. நான் வந்து எந்திரிச்சு ஒரு மாதிரி தூக்கத்துல ஒரு மாதிரி
ஏதோ ஒரு மாதிரி ஹீட்டா உடம்பு மாப்பிளா இருக்குன்னு எந்திரிச்சு பாக்குறேன், லைட் எல்லாம் ஆஃப் பண்ணாதீங்கன்றேன், லைட் ஆஃப் பண்ணிட்டு 0 வோல்ட்ஸ் போட்டு போயிட்டாங்க. அந்த சிவன் போட்டோ வேற வீட்டுல இருக்குங்கன்னா, அது டக்கு டக்குன்னு முழிக்கும் போது சிவன் போட்டோ பார்த்தாவே ஒரு மாதிரி ஜடையோட ஆமாமா இருக்கிறதுனால ஆமாமா கண்டிப்பா பயமா இருக்கு அது ஓனர்கிட்ட சொன்னேங்க. ஆக்சுவலா ஓனர்கிட்ட இது மாதிரி சொல்லிட்டேன். ஆனா இன்னொன்னுங்கண்ணா, எங்க வீட்டு சைடுல இதோட அந்த மேல இருக்கிற அந்த இரும்பு கம்பி நான் கரெக்டா குளிச்சுட்டு அந்த சைடுல துணி துவைக்கிற போதுண்டா. இது எனக்கே ஒரு மாதிரியே பயமாகுதுடா. நீ உனக்கு ஏதோ பிரச்சனை இருக்குடா, தயவு செஞ்சு இங்க இருந்து கிளம்புடா. இது செட் ஆகலடா. இட் இஸ் நாட் குட். 30,000ன்றது ஒரு சப்பா மேட்ரு தான், ஒரு நாள்லயே சம்பாரிச்சுக்கலாம். ஆனா இது தப்பா இருக்கு, ஓடிடு. இப்ப வா, உங்க வீட்டுக்கு போயிட்டு கொஞ்ச நாள் உங்க அப்பா அம்மா கூட இருந்துட்டு அப்புறமேட்டு எதுனாலும் பண்ணிக்கோ. இல்லைங்கண்ணா, அவங்க வர சொல்லிட்டு அம்மா அப்பா 2 பேருமே கவர்மெண்ட் ஜாப் ரிட்டையர்ட் தாங்கண்ணா. அவங்க நம்ம வந்து ஏதாவது பண்ணணும், ஏதாவது ஒண்ணு பண்ணணும். பண்ணிக்கலாம்டா. அதாவது என்ன வேணா பண்ணிக்கலாம். அது டைம் கடத்தி கூட 1 மாசம் 2 மாசம் கழிச்சு கூட பண்ணிக்கலாம். இது இந்த சீசனும் கரெக்ட் இல்லை, ஓடிடு. சொன்னா கேளு. போயிட்டு அப்புறமேட்டு ஜனவரிக்கு அப்புறம் இங்க வந்து எல்லாம் காலி பண்ணிட்டு போயிரு. இது செட் ஆகாது. இட் இஸ் நாட் குட். ப்ரோ கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணலாம், கஷ்டப்பட்டு வேற எல்லாம் பண்ணலாம். அது கொஞ்சம் ஒரு நாள் ஒரு 2 மாசம் கழிச்சு கூட பண்ணிக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. ஆனா இந்த சீசனும் அது உனக்கு சொல்ல வரதும் ஏதோ சம்திங் தப்பா இருக்கு, ஓடிடு. நாளைக்கு வீட்டுக்கு உங்க அப்பா அம்மா வீட்டுக்கு போயிரு. நாளைக்கு ஏதாவது ஒன்று ஆயிடுச்சு உன் மனசுக்குள்ள வாடா, எங்க ஏரியாவுக்கு வாடான்னு கூப்பிட்டு வச்சுக்கோ, அவ்வளவுதான். ஆமா ஒர்க் பண்றீங்களா, என்ன பண்றீங்க? ஆனா அதாங்க, இப்ப ரேபிடோ ஒர்க் பண்ணிட்டு இருக்கேங்க. அப்படியே இது டிஎன்பிசி எல்லாம் படிச்சுட்டு அப்படியே ரேபிடோ ஒர்க் பண்ணிட்டு இருக்கேங்கண்ணா. நீ வந்து ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கடா. உன்னை பார்த்தாவே தெரியுது நீ நாட் நார்மல். உன்னை பார்த்தாவே தெரியுது நீ ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்க. ஏன்னா டிஎன்பிசி படிச்சுட்டு ரேபிடோ ஓட்டினா கண்டிப்பா உன்னோட மூளை ஒரு வேலை செய்யவே செய்யாது. ஏன்னா நீ சக்ஸஸ் பத்தி கவலைப்படுற, ஃபியூச்சர் பத்தி கவலைப்படுற, காசுலன்னு கவலைப்படுற, இவ்வளோ கவலை இருக்கு உனக்கு. அதனால உனக்கு இன்னும் நிறைய பிரச்சனை இருக்கு. நீ ரொம்ப டிஸ்டர்ப்டா இருக்க. வீட்டுக்கு போயிட்டு எங்க பாரு, எப்பவுமே ஒன்று யோசிச்சுக்கோ. இப்போ வெற்றி பெறணும்னு அவசியம் கிடையாது. வெற்றி பெற்றா போதும். அது எப்போ வேணா 40 வயசுல கூட வெற்றி பெற்றுக்கலாம். நம்மளோட 24ன்றது வெரி ஏர்லி தான். இது நல்லா இல்லை உனக்கு. நீ மென்டலி ஏதோ சம்திங் ரொம்ப பிரச்சனையில் இருக்க. நீ அங்கே போயிட்டு கொஞ்சம் நான் தான் சொல்கிறேன்ல, இப்போ வெற்றி பெறணும்னு அவசியம் கிடையாது. வெற்றி நம்ம கொஞ்ச நாள் கழிச்சு கூட பண்ணிக்கலாம். ஆனால் நம்ம அதுக்குள்ளே வரைக்கும் இருக்கணும். நீ இப்படிலாம் பண்ணிட்டு இருந்தா ஒரு நாள் பிரச்சனையாகி போயிடும். நீயே படிக்கட்டுலேருந்து விழுந்துட்டு பேய் பிடிச்சி தள்ளி விட்டுச்சுன்னு சொல்லிடுவ. இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. மென்டல் ப்ரெஷர்ல இருக்கு நீ, புரியுதா? இல்லைங்கண்ணா, ஆக்சுவலா ரியலாவே அந்த எலும்பு நான் எடுத்து சொல்றேன் பைத்தியம். அதான் நானும் சொல்றேன். ஆமாடா, உனக்கு நீயே கீழே விழுந்துட்டு பேய் பிடிச்சி தள்ளி விட்டுருவ. சத்தியமா நீ கால் தடிக்கு தான் விழுந்திருப்ப. ஆனா உண்மையாலும் உனக்கு பேய் தான் தள்ளி விட்டுச்சுன்னு சொல்லி உடனே நீயே நம்ப ஆரம்பிச்சிருவ. நீ ரொம்ப நம்புற, வேற ஏதோ விஷயத்துல நம்புற. இது உண்மையே கிடையாது. பேயின்னு ஒண்ணு கிடையவே கிடையாது. நீ சொல்றது எல்லாமே சீரியஸா இது ஒண்ணுமே. ஆமாங்கண்ணா, ஆனா நான் தனியா தான் இருக்கிறேன். சரியா, நான் தனியா தான் இருக்கிறேன், ரூம்ல தனியா தான் இருக்கிறேன், யாருமே இல்ல. நான் வேணா சொல்லட்டுமா, உண்மையான பேயா இருந்தா என்ன வந்து பாரு, முன்னாடி கண்ணாடி இருக்கு. ஆமா, இல்ல நான் 5 இயர்ஸா நீங்க சொல்லுவீங்க தனியா தான் இருக்கிறேன். அது பொய். பேய் தனியா தான் ப்ரோ இருக்கேன். அதெல்லாம் பேயின்னு ஒண்ணு கிடையவே கிடையாது, சத்தியமா. ஆனா நான் ஆக்சுவலா இது நீங்க வந்து அது வரைக்கும் நம்பவே இல்லைங்க. இவங்க எனக்கு அந்த மண்டைக்கெல்லாம் நான் போட்டுக்கிற ஆளும் கிடையாதுங்கண்ணா. இதெல்லாம் நான் சாமியும் கும்பிட மாட்டேங்கண்ணா. இந்த மாதிரி அந்த எலும்பு விழுந்ததும் எனக்கு வந்து அது எப்படி அப்படி விழுவும், அதுக்கு பேர் தான் ஹாலுசினேஷன். அதுக்கு பேர் தான். இப்ப எனக்கு நீ ஒண்ணு நல்லா யோசிப்பாரு, நம்ம ஒரு கனவு காண்றோம்ல, அது எல்லாமே ஹாலுசினேஷன் தான். எல்லாம் நீ இல்லாததை இருக்குன்னு திங்க் பண்றது ரொம்ப ஈஸி. நமக்கு மட்டுமே இருக்கிற ரொம்ப மிகப்பெரிய சக்தி அது. அது வந்து நீ ஒண்ணுமே இல்ல, நீ இப்படி சொல்றியே. சில பேர் கேட்டா நான் தான் சொல்றேன்ல, சில பேர்த்த கேட்டா கோட்டையே இடிஞ்சு விழுந்துச்சுன்னுவாங்க. ஆனா அங்க கோட்டையே இருக்காது. அதனால வந்து அதெல்லாம் போய் ப்ரோ இந்த மாதிரி நான் தூக்கத்துல இருந்து எந்திரிச்சிருக்கேன் ப்ரோ. எங்கயாவது திடீர்னு பள்ளத்துல உள்ற மாதிரி டக்குன்னு முழிச்சு பாப்பேன். அதாவது போய் படுத்துட்டேன். இப்ப நான் போய் படுத்துட்டா காலையில 12 மணி வரைக்கும் என்னால எந்திரிக்க முடியாது ப்ரோ. அப்படியே ஏதோ அப்படியே ஒரு மாதிரி எந்திரிச்சு பார்த்தனா 12 மணிக்கு என்னால கண்ணே முழிக்க முடியாது. நான் ஒண்ணு சொல்றேன் கேளு. வீட்டுக்கு போ. என்ன சொல்லுங்கண்ணா? வீட்டுக்கு போனா சரியாயிரும். வீட்டுக்கு போய் அப்பா அம்மா கூட இருந்தினாவே ஆட்டோமேட்டிக்காக சரியாகும். இது நெகட்டிவ் எனர்ஜியில் இருக்காது, அதனால அப்படி தான் இருக்கும். அங்கே பார்க்குறவங்க எல்லாமே கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக தான் இருக்கீங்க. நீ அங்கே போயிடு. அங்கே போயிட்டு எதுனாலும் பார்த்துக்கோ, அது ஆட்டோமேட்டிக்காக சரியாயிரும். அது ரீஸ்டார்ட் பண்ணுற மாதிரி தான். இப்போ பிசியே ஏதாவது ஒரு பிரச்சனை அக்கறை கொடுத்தா ரீஸ்டார்ட் பண்ணுறது இல்லையா, அந்த மாதிரி ரீஸ்டார்ட் பண்ணால் சரியாக போயிடும்.
bro, நீ எதுவுமே படிக்கலாம். ஆமா எதுவுமே நீ பண்ணாத. படிக்கிற, வேலைக்கு போற, அலைஞ்சுக்கிட்டே இருக்க, மூணு எல்லாமே பிரச்சனையாவே ஆமா இருக்கு. எதுவுமே நல்லதே ஒண்ணு நடக்கல உனக்கு. நீ என்ஜாய் மூணு பண்ணல, வெளிய போல, ஜாலியா இல்ல. உனக்கு உன் லைஃபே ஒரு ஆமாங்க இதா இருக்கு. அதனால கண்டிப்பா வேணாம். நீ வீட்டுக்கு போயிட்டு சொல்லு. இது சரியான இடம் கிடையாது. நீ இப்ப பண்றது, நீ இருக்கிறதும் தவறு, நீ இப்ப பேசுறது தவறு, எல்லாமே தவறு. நான் சொன்னா கேட்பல்ல, நீ ஓடி வீட்டுக்கு போயிரு. வீட்டுக்கு போயிட்டு நாளைக்கு கண்டிப்பா சொல்லு, வீட்டுக்கு கேட்பாங்கண்ணா. போயிட்டேன் ப்ரோ அப்படின்னு. ஆனா ஆனா இல்லைங்கண்ணா, தீபாவளிக்கு போயிட்டாங்கண்ணா. தீபாவளி வரைக்கும் நாளைக்கு மட்டும்ண்ணா. கிளம்பு, வீட்டுக்கு போயிட்டு எதுனாலும் பண்ணு. எதுனாலும் வேவன். ஏதாவது நாளைக்கு ஏதாவது ஆச்சு என்ன பண்ணுவ? நாளைக்கு இவ்வளவு ஏதாவது ஆச்சுன்னா கஷ்டப்பட்டு படிக்கிறேன். அப்புறம் ஆமா. என்ன ப்ரோ படிக்க இப்படி ஒரு பாஸ் இடத்துல பண்ணா இருந்து தானே கவர்மெண்ட் வேலைக்கு போவ. அங்க போய் பாஸ் பண்ணிக்கலாம். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஆ, வீட்டுக்கு போய் டேய் 3 பேரை பேயே இல்லடா. ஆனா நீ மென்டல் ஆகுறடா பைத்தியம். பேயே கிடையாது. அங்க எலும்பு உழுல. ஒண்ணுமே உழுல. உனக்கா எல்லாமே தோணுது. நீ தான் இப்ப பிரச்சனையில இருக்க பைத்தியம். நீ இப்ப வீட்டுக்கு ஆனா போனதான் சரியாகும். ஓகே பேய் ஓகேங்கண்ணா வெளியே இல்ல. ஓகேங்கண்ணா. உன்கிட்ட தான் இருக்கு. நீ தான் பேயே இப்போ. என்கிட்ட தான் இருக்கு. நீ தான் இப்ப பேயே. உண்மையாலுமே. சீரியஸா. அதாங்கண்ணா சீரியஸா. மென்டல் ஆங்கண்ணா. எனக்கு சரி இரு இதெல்லாம் இரு. நடந்து இரு இரு. இரு இரு. அவங்க ஆனா இரு எப்ப இரு இரு. மென்டலா இந்த மாதிரி ரொம்ப எஃபெக்ட் ஆனா இருடா இங்க இந்த பாரு. மாதிரிலாம் நடந்ததுக்கு அப்புறம் கேட்டதே இப்படி நடந்துச்சு, இப்படி வந்து தூக்கு போட்டு இறந்துட்டாங்க அப்படின்னு. ஓ அப்ப எனக்கு மைண்ட்ல என்ன எஃபெக்ட் ஆயிருச்சுன்னா, ஓ இப்ப இது வரைக்கும் நடந்தது எல்லாமே அதனாலதான், அதே வீட்டுலதான் நம்ம தங்கி இருக்கோம், அதனாலதான் சிவன் போட்டோ அவ்வளவு ஆக்ரோஷமா வரைஞ்சு வச்சிருக்காங்க. அந்த ஆணி அடிச்சு வச்சு கூட இருக்கிறவர் தாங்கண்ணா ஃபர்ஸ்ட் அது அவர் சொல்லாமே இருந்தார். எனக்கு இதெல்லாம் தெரியாதுங்கண்ணா. ஆக்சுவலா இந்த அதெல்லாம் மாதிரி இல்ல. எல்லாம் பார்த்து அதெல்லாம் இப்பதான் ஃபர்ஸ்ட் ஒண்ணுமே டைம். கிடையாது. இரு இரு. அதெல்லாம் உலகம் ஒன்றும் அதெல்லாம் தோன்றி ஒன்றும் போன வருஷம் தோன்றல. நீ பிறப்ப தோன்றல. நிறைய பேர் செத்தவங்க தான் ரொம்ப அதிகம். கோடி கோடி அதிகம் ஆமாங்க கோடி 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 கோடிக்கணக்கானவங்க செத்துருக்காங்க. அதெல்லாம் சும்மா, அதெல்லாம் ஆமாங்க சும்மா. அதெல்லாம் அப்படிலாம் ஒன்று கிடையவே கிடையாது. அவ்வளோதான். ஒன்ஸ் முடிஞ்சிச்சு அவ்வளோதான். பேயெல்லாம் கிடையாது. அப்பெல்லாம் செத்தவங்கலாம் வந்தால் எல்லா இடத்துலையும் இருந்துகிட்டே இருப்பாங்க. அதெல்லாம் எவ்வளவு சும்மா போய் பாசமானவங்க இருக்காங்க வந்து பார்க்க மாட்டாங்க. எவ்வளோ பேர் இருக்காங்க. அதெல்லாம் பொய்டா. பொய் தெளிவாங்க வர சுத்தம். பேய் எவ்வளவு பாசமானவங்க இருக்காங்க வந்து பார்க்க மாட்டாங்க. இதெல்லாம் எதுவுமே கிடையாது. நம்மளோட மைண்ட் தான். நீங்க தூங்காம டிஸ்டர்ப்டா ஆமா. இருக்கீங்க ஃபுல்லா. டிஸ்டர்ப்டா இருக்கீங்க. ஆனா உண்மையாலுமே. இல்லைங்கண்ணா, அதாவது அது வரைக்கும் நல்லா டேய் இருந்த உன்னை நானு இந்த மாதிரி பார்த்தாவே தெரியும்டா. பார்த்தாவே தெரியும். அதுங்கண்ணா. உன்னை பார்த்தாவே தெரியும் நீ டிஸ்டர்ப்டா இருக்கியான்னு. உண்மையாலுமே நாட் நார்மல் யூ ஆர். நீ வீட்டுக்கு போ. ஆனா 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 இப்ப சொன்னதெல்லாம் சீரியஸா பொய் இல்லைங்கண்ணா. அதான் உங்கள்ட்ட சொல்லணும்னு நீங்க கரெக்டா இந்த மாதிரி நீங்க டெலிவரி கேம் விளையாடும் போது சரி, அதாவது உங்க லைவ் பார்த்தா கொஞ்சம் கான்ஃபிடன்ட். இப்ப வீட்ல யாரும் இல்லைன்னு வச்சுக்கோங்க, இப்ப யாருமே இப்ப இல்ல, நீங்க லைவ்ல விளையாண்டுட்டு ஏய் பேசிட்டு இருக்கிறத இங்க பார்த்தா பாரு. நாங்க அப்படியே நான் வந்து அடிச்சே சொல்லுவேன். நீ சொல்றது எதுவுமே உண்மை கிடையாது. இது எல்லாமே நீ ஏன் கற்பனை பண்ணிக்கிற? ஏன் சரி ப்ரோ, அதாவது அங்க ஒருத்தர் தூங்குறாரே பக்கத்துல. அது எப்படி ப்ரோ? ஒருத்தர் அப்ப தூங்கிட்டு இருக்காரு. தூங்கிட்டு ஜாலியா அவங்க இதுல யாருமே பாரு அவங்களுக்கு எதுவுமே வரல. 10 மணிக்கு தூங்கிட்டு இருக்காரு. ஆமா. சரி இங்க பாரு. நான் பிரிசன்லயே இருந்துட்டு வந்துட்டேன். அங்க நிறைய பேர் தூக்கிலே போட்டிருக்காங்க. அவ்வளோ பேர் செத்து போயிருக்காங்க. ஹார்ட் அட்டாக்ல செத்துருக்காங்க. ஏன்னா பிரிசன்ல வந்து மனசு ரொம்ப இது பண்ணி நான் இருந்த ரூம் வந்து ஒரு தனி ரூமா. அதில் மொத்தமாக 6-7 பேருக்கு மேலே செத்துருக்காங்க. நான் 1 வருஷம் அங்கே இருந்துட்டு வந்தேன். என்ன எந்த பேயுமே சொல்ல, எந்த எலும்புமே கீழே போடல. மனவேதனையில் செத்துருக்காங்க. எல்லாமே பண்ணியிருக்காங்க. ஒருத்தர் வந்து பேசிட்டு வரும்போது உள்ளே வரும்போது செத்துருக்காங்க. ஏன் 1 வருஷம் இருக்கு. அப்படிங்க அதுவும் எங்களை பூட்டிடுவாங்க. 5 மணிக்கு பூட்டினாங்கன்னா அடுத்த நாள் 5 மணிக்கு தான் திறப்பாங்க. லைட் கூட இருக்காது. ஏன் எங்களை எந்த பேயுமே எதுவுமே பண்ணவே இல்லை. அதாங்க அதாங்க அங்க ஒண்ணுமே நீ அதான் உனக்காவது நான் ஃபோன் இருக்கும், மொபைல் இருக்கும், எல்லாமே இருக்கும். அங்க டிவி இருக்காது, ஃபோன் இருக்காது, எதுவுமே இருக்காது. வெறும் பேப்பர் மட்டும் தான் இருக்கும். ஆமா ஏன் எங்களை வந்து 1 ஆமாங்க வருஷமே போய் எதுவுமே பண்ணவே இல்லை? அது பொய்யிடா. அது உண்மையாலுமே பொய். பொய். ஆமாங்க நீ ஏன் பொய். நினைச்சுக்கிற? அது வீட்டுக்கு போ பெட்டர். நீ வந்து தப்பா இருக்கு. சரியா? சரி ஓகே. நீ போய் தூங்கு போ. போதும்டா. ஆனா பாய். உங்க ஸ்டீம் முடிஞ்சுட்டுதாங்கண்ணா. அதாவது சரி போய். ஒரு மாதிரி அட்லீஸ்ட் அன்னைக்கு நான் ஒரு ஹீலிங்கே ஒரு ஸ்டீம். ஆனா இல்லைங்கண்ணா, சீரியஸா இது சும்மா ஏதோ சரி சொல்லணும்னு சொல்லுங்கண்ணா. போதும் அன்னைக்கு போதும் நைட்டு போதும் போதும். போ போ. ஓகேங்கண்ணா கிளம்பு போ. போதும். ஓகேங்கண்ணா. லவ் யூங்கண்ணா. லவ் யூ லவ் யூ. ஆனா நீ வீட்டுக்கு போயே ஆகணும்டா. ஓகேண்ணா. நான் சொன்னா கேட்டே ஆகணும். இது வீட்டுக்கு போயே ஆகணும். ஆனா இது கண்டிப்பா. ஒரு மேஜிக் மாதிரி தாங்கண்ணா. அன்னைக்கு உங்களுக்கு நாளைக்கே வாய்ஸ்ல கிடைக்கிறதுக்கு நாளைக்கே நீ வீட்டுக்கு வாய்ஸ் போகணும். பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சதுங்கண்ணா. நாளைக்கே நீ வீட்டுக்கு போகணும். நீ உண்மையான நான் எனக்கு இப்படி ஒரு பேர் வச்சிருக்கேன். என்னோட இப்படி ஃபேனா ஒரு பேர் இருந்தா, உண்மையான மதன் உயிர் நினைச்சுன்னா நாளைக்கே நீ வீட்டுக்கு போகணும். அதாவது அண்ணாக்கு மெசேஜ் நாங்க சொல்றதா நீ கேட்கணும். நாளைக்கே நீ வீட்டுக்கு போகணும். சரிங்கண்ணா. வீட்டுக்கு ஆனா போயிட்டு எதுனாலும் சொல்லு. வீட்டுக்கு கண்டிப்பாங்கண்ணா. போயிட்டு ஆனா நாளைக்கு ஒண்ணு வந்து ஆனா ஆனா கால் பண்ணு. ஆனா ஒண்ணுங்கண்ணா, ஆனா ஒண்ணு சொல்லிடுறேங்கண்ணா. ம் ஆனா ஒண்ணு மட்டும் சொல்லிடுறேங்கண்ணா. அவ்வளவு கட் சொல்லு பண்ணிடுறேங்கண்ணா. சொல்லு. ஆனா இல்லைங்கண்ணா, அன்னைக்கு அவ்வளவு தூரம் லைவ் ஒரு கேப்ல வாய்ஸ்ல பேச கேட்டுச்சுங்கண்ணா. இப்போ நான் உங்களை வீடியோல ஆமா. எனக்கு தெரியலைங்கண்ணா. இப்ப ம். வீடியோலயே நீங்க என்ன பாத்துட்டீங்கன்னா, ஆமா நான் ஆமா. கண்டிப்பா சக்சஸ் ஆயிட்டு உங்களுக்கு நான் விழா கிஃப்ட் பண்ணுவேங்கண்ணா. நீங்க சூப்பர் என்னோட ரோல் மாடல் நீங்க தாங்கண்ணா. தேங்க்யூங்கண்ணா. சூப்பர். அது போதுங்கண்ணா. நீ வீட்டுக்கு போயிட்டு நாளைக்கு எனக்கு இதே மாதிரி ஹார்ட் ஒர்க் கால் பண்ணு. பண்ணும். நாளைக்கு நீ வீட்டுக்கு போயிட்டு இதே மாதிரி கால் பண்ணும். எங்களுக்காக பண்ணு. சரிங்கண்ணா. கொஞ்சம் நான் 1 வாரமாச்சும் வீட்டில் இருந்துட்டு வா. சரியா? பாய்டா. சரிங்கண்ணா. பாய். பைங்கண்ணா. லவ் யூங்கண்ணா. லவ் யூடா.
இவன் பேசல எனக்கு தான் உண்மையாலும் பயமா இருந்துச்சு அவனை விட. அவனே தன்னை தானே கற்பனை பண்ணிக்கிறான் நிறைய. ப்ரோ அதான் ப்ரோ இல்லன்னு கொஞ்சம் கொஞ்சமா நாங்கெல்லாம் பார்க்காதே இல்ல தல. நாங்க பார்க்காதே இருக்கிற எல்லாத்தோட எக்ஸ்ட்ரீம்லயுமே நான் இருந்துட்டு வந்திருக்கேன். உண்மையாலுமே எங்கெல்லாம் பூட்டிடுவாங்க. அதாவது பக்கத்து காலில் சொல்லிட்டு இருப்பாங்க அந்த மரத்தில் வந்து பின்னாடி ஒரு ஜன்னல் இருக்கும். முன்னாடி வந்து நைட்டு ஏதோ போகிற மாதிரி இருக்கு பாருங்க, ஏதோ இங்கேருந்து மனவேதனையில் செத்தவன் தான் இங்கே அலைஞ்சிட்டு இருக்கான் அப்படின்வாங்க. வடாமயிர் அது காற்றுல ஆடிட்டு இருக்குன்னு நாங்கள் போயிடுவோம். இப்போது உங்களுக்காக ஏதாவது பிரச்சனைனா நீங்கள் கதவை தந்துட்டு வெளியே போகலாம், வீட்டு விட்டு வெளியே போகலாம், இது பண்ணலாம். எங்களை பூட்டிடுவாங்க. 5 மணிக்கு சாயங்காலம் பூட்டினாங்கன்னா அடுத்த நாள் காலையில் 6 மணிக்கு தான் திறப்பாங்க. 13 மணி நேரம் நாங்கள் யாரு கூப்பிட்டாலும் வரமாட்டாங்க. மொத்தம் ஒரு 300-400 பேர் இருப்பாங்க. ஒரே ஒரு வார்டன் இருப்பார், அவரும் வெளியே இருப்பார். அவரை கூப்பிடவும் முடியாது. அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ்லேயே ஒரு 1.5 வருஷம் 1 வருஷத்துக்கு மேலே இருந்துட்டு வந்துட்டேன். இதெல்லாம் பொய் தலை. இது நம்பாதீங்க யாருமே. இது எல்லாமே பொய் தான். இட்ஸ் அன் இல்யூஷன். இது 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 தன்னைத்தானே ஏமாத்திக்கிற ஒரு இதுதான். இப்போ எப்படி ஒரு சூப்பர் சாட் இருந்தால் நாங்கள் ரொம்ப சந்தோஷமா வரோம் அந்த மாதிரி. உனக்கு நடக்கிற வரைக்கும் அது ஃபேக் தான் ப்ரோ. நான் இதை விட எக்ஸ்ட்ரீமான இடத்துல இருந்துட்டு வந்திருக்கேன்ல தல, அதுதான் சொல்கிறேன். இதை விட எக்ஸ்ட்ரீமான இடத்துல இருந்துட்டு வந்திருக்கேன். அதெல்லாம் எனக்கு நடக்கவே நடக்காது, வாய்ப்பு இல்லை. அதுதான் சொல்கிறேன், வாய்ப்பு இல்லை. தெர் இஸ் நோ. மைண்ட் தான் எல்லாத்துக்கும் காரணம். சர்வைவல்